Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு day 2 ஓட problem solve பண்ண போறோம். First problem உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல கூட நீங்க கேட்கலாம். செகண்ட் சம்மா நம்ம இன்னைக்கு என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா contains duplicate. இதுவுமே ரொம்ப ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ இன்னைக்கு மண்டே டேட். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா contains duplicate. Given an integer array. ஒரு integer array வந்து கொடுத்திருக்காங்க. அரேன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எனி வேல்யூ அப்பியர்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ். அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ 2 டைம் ரிப்பீட் ஆகி, இப்போ 1ன்றது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். இன் அன் அரே அண்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் டிஸ்டிங். டிஸ்டிங்னா ஒன்னொன்னுமே யூனிக்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும். இன்புட்ல வந்துட்டு நம்ஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. லைக் 1 2 3 and 1 கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால அவுட்புட்ல வந்து நம்ம 2 அப்படின்னு கொடுக்கணும். இங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டைம் ரிப்பீட் ஆனாலும் நம்ம வந்து 3 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆனாலுமே நம்ம வந்து ட்ரூ அப்படின்றதான் ரிட்டர்ன் பண்ணணும். எதுவுமே ரிப்பீட் ஆகல அப்படின்னா மட்டும்தான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் அரே வந்து எடுத்துக்கிறோம். 1 2 3 and 1 வந்து நம்ம நார்மலா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரையும் எடுத்து மற்ற நம்பர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ லைக் 1 எடுத்து நம்ம 2ஓட கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே 1 எடுத்து நம்ம 3ஓட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் 1 எடுத்து 1ஓட கம்பேர் பண்ணுவோம். ரெண்டும் சேமா இருக்க பட்சத்தில் நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்து அதே ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் தான். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big of n ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்காது. பட் இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா big of n ஸ்கொயர் வரனால இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்காது. பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கன்சியூம் பண்ணல. அதனால big of 1 அப்படின்ற கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் வரும். பட் இதை தாண்டியுமே நம்ம நல்ல நல்ல பெஸ்ட் அப்ரோச் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இப்ப 1 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2வையும் 3யோட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் இது மாதிரி ஒன்னொரு டைமோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்காது. பட் இப்ப இதை நம்ம n அப்படின்னு வச்சிருந்தோம்னா இது ஃபுல்லா ஒன் டைம் லூப் ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம n எடுக்கும்போது இது ஃபுல்லா லூப் ஆகும். ஸோ அதனால தான் n ஸ்கொயர்ன்றது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வருது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் தான். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் ஆப்டிமல் அப்ரோச் இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். பெட்டரான அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டிங் தான். சார்ட்டிங்ன்றது ஒண்ணும் இல்ல, நம்ம கொடுத்துருக்க அரே வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல அது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை தான் வந்து சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அரேவை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். திருப்பி வந்து 1 இருக்கு. ஸோ அந்த 1 இங்க வந்துடும். நெக்ஸ்ட் 2 3 அப்படின்றது வந்து வந்துடும். இப்படிதான் சார்ட் ஆகும். இது ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 2 பாயிண்டர்ஸ் மாதிரி வச்சுட்டு இதையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது அது சேமா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதோட இந்த பாயிண்டர் ரிமூவ் ஆயிட்டு இங்க இருக்க பாயிண்டர் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதோட லூப் வந்துட்டு நம்ம சிங்கிள் டைம் தான் அதுக்குள்ள லூப் பண்ண போறோம். ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big of n மட்டும் தான் வரும். ஸோ அங்க வந்துட்டு n ஸ்கொயர் வந்துச்சு. அதோட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் சொல்யூஷன் தான். பட் இந்த இடத்துல நம்ம சார்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து big of nன்றது n log n அப்படின்னு மாறிடும். நம்ம இந்த சார்ட்டிங் பண்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு big of n இருக்கிறது வந்துட்டு big of n log n அப்படின்னு மாறிடும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணல. அதனால கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் வரும். பட் நம்ம சார்ட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணனால இங்க வந்துட்டு n log n அப்படின்னு வந்துடும். பட் இதை விடமே இன்னுமே ஒரு ஆப்டிமலான அப்ரோச் இருக்கு. அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஹேஷ்ஷெட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் ஹேஷ்ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 எடுத்திருக்கோம். 1 வந்து நம்ம அந்த ஹேஷ்ஷெட்ல இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ இல்லைனா வந்து நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் 2 இருக்குதான்னு பார்ப்போம். 2 வந்து இல்லை. ஸோ அதனால ஹேஷ்ஷெட்ல வந்து நம்ம 2 ஆட் பண்ணிக்கலாம். 3 இருக்குதான்னு பார்ப்போம். ஹேஷ்ஷெட்ல வந்து 3 இல்லை, 1 and 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ 3 வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம 1 வந்து ஹேஷ்ஷெட்ல ஆட் பண்றோம். நம்ம வந்து செக் பண்ணணும். லைக் 1 வந்து ஆல்ரெடி இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹேஷ்ஷெட்ல ஆல்ரெடி 1 வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது ரிப்பீட் ஆகுதுன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம ட்ரூ அப்படின்ற அவுட்புட்டை வந்துட்டு இங்க கொடுத்துடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big of n மட்டும் தான். ஏன்னா ஒரு டைம் மட்டும் தான் நம்ம இந்த லூப்குள்ள வந்து ரன் ஆகுறோம். ஸோ சிங்கிள் டைம் தான் நம்ம இந்த லூப்குள்ள போறோம். பட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big of n வந்துரும். ஏன்னா வந்துட்டு இந்த ஹேஷ்ஷெட்ல வந்து நம்ம எல்லா n வேல்யூவும் ஸ்டோர் பண்றோம்ல. ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே வந்துட்டு big of n வந்துடும்.
ஸோ இதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். 3 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த இது வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. லைக் எந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்ளமை ஈஸியா கம்மியான டைம்ல கம்மியான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் மெத்தட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு கோடிங் வந்து செஞ்சு காமிக்க போறேன். பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். ஸோ வாங்க கோடிங் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதான் இதோடைய சொல்யூஷன். ரொம்பவே சிம்பிளான சொல்யூஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேஷ் செட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல செட்ன்றது பைத்தான்ல ஏற்கனவே இருக்கு. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான். ஸோ ஹேஷ் செட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த லைன் யூஸ் பண்ணி. ஃபார் n in nums, அதாவது nums வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க nums-ன்ற அரே. ஸோ அதை தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் n in nums-னா n-ன்றது ஒரு வேல்யூவா வந்து அந்த nums-ல இருந்து எடுத்துக்கும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுக்கும், நெக்ஸ்ட் 2 எடுக்கும், நெக்ஸ்ட் 3 and 1. அது மாதிரி ஒன்னொன்னா எடுக்கிறதுக்காக நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் n in nums, அதான் அந்த லைனோட மீனிங். if n in hash set. இப்ப hash setல இந்த n இருக்குதான்னு நம்ம செக் பண்றோம். ரிட்டர்ன் ட்ரூ, அதாவது n இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்றோம். அப்படி ஹேஷ் செட்ல எந்த வேல்யூ இல்லை, இனிஷியலா எல்லாமே ஜீரோவா தானே இருக்கும், ஹேஷ் செட்ல எதுவுமே இருக்காது. ஸோ அது மாதிரியான பட்சத்துல இந்த ஹேஷ் செட் டாட் ஆட் அப்படின்றது கொடுத்துட்டு என்னோட வேல்யூவோ அதை வந்து நம்ம ஹேஷ் செட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே மாதிரி இந்த ஃபார் லூப்குள்ளேயே தான் இது ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஆட் ஆயிடும், 2 ஆட் ஆயிடும், 3 ஆட் ஆயிடும். திருப்பி வந்து 1 ஆட் ஆகும் போது அது செக் பண்ணி இந்த இடத்துல 1 இருக்கும். இஃப் 1 இன் ஹேஷ் செட், அதாவது ஏற்கனவே நம்ம ஹேஷ் செட்ல வந்து 1ன்ற வேல்யூ 0 இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ட்ரூ அப்படின்றது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்துட்டு, அதாவது எல்லா வேல்யூமே டிஸ்டிங்டா யூனிக்கா இருந்துச்சுன்னா இங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார் லூப்க்கு வெளியில. ஸோ இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ நீங்க அதை ரன் பண்ணி பாருங்க. 100% எந்த ஒரு எரருமே இல்லாம தான் ரன் ஆகும். அண்ட் நீங்க அதை ரன் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் கேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, வேற நம்பர் கொடுத்து அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே டிஸ்டிங் நம்பரா இருக்கா, ஸோ அதனால வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் வந்துருது. இது மாதிரி அவங்க வச்சிருக்க டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்துட்டு கோடிங் சொல்யூஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராப்ளம் போய் பாத்தீங்கன்னா ஈஸி லெவல்ல செகண்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்போம். ஸோ செகண்ட் ப்ராப்ளமும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் டே 3க்கான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா best time to buy and sell a stock. Next video வந்து வரும். So stay tuned for that. Thank you.